வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா. இந்த வீடியோவில் நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமான விட்டமின் B12 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கிளினிக் வர நிறைய பேஷண்ட் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப அசதியாக இருக்குது, வேலை செய்யவே பிடிக்கல, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்போவுமே ரொம்ப அசதியாக டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று நம்ம உடம்புல விட்டமின் B12 சத்து குறைபாடு ஏற்படுறது தான். இந்த வீடியோவில் இந்த விட்டமின் B12 சத்து குறைபாடு எதனால் ஏற்படுது, அதை சரி பண்ணி நாம் எப்போவுமே சுறுசுறுப்பாக உற்சாகத்தோடு நம்ம வேலைகளை பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு விட்டமின் குறையிறதுனால நமக்கு இந்தளவுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். இந்த விட்டமின் நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான வேலைக்கெலாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு அது புரியும். இந்த விட்டமின் B12ன்றது நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கும் DNA சிந்தசிஸ்க்கும் நம்ம மூளை மற்றும் நரம்பு மண்டலம் ப்ராப்பராக வேலை செய்யவும் இது ரொம்பவே அவசியம். இந்த விட்டமின் நமக்கு குறைபாடு ஏற்படும் போது இது நம்ம உடம்புல நிறைய கம்ப்ளைண்ட்ஸை ஏற்படுத்துது. யாருக்கெல்லாம் இந்த விட்டமின் குறைபாடு ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வயசானவங்களுக்கு, அதே மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இஷ்யூ இருக்கவங்களுக்கு, இரைப்பை குடல் பகுதியில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு எடுக்கக்கூடிய மெட்ஃபார்மின் மாதிரியான மாத்திரை எடுக்கிறவங்களுக்கெலாம் இந்த விட்டமின் B12 நம்ம உடம்புல உறிஞ்சப்படுறதே தடுக்கப்படுது. அதே மாதிரி முழுசாக சைவ உணவுகள் மட்டுமே எடுக்கிறவங்களுக்கும் இந்த விட்டமின் குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இந்த விட்டமின் அசைவ உணவுகளில் தான் அதிகமாக கிடைக்குது. ஆனால் சைவ உணவுகள் மட்டுமே எடுக்கிறவங்களுக்கு இதோட பற்றாக்குறை ஏற்படலாம். இந்த விட்டமின் நமக்கு உடம்புல குறையும் போது நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த விட்டமின் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் ப்ராப்பராக வேலை செய்ய ரொம்ப அவசியம்னு பார்த்தோம். ஸோ இந்த விட்டமின் குறையும் போது நமக்கு நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கால்லாம் எனக்கு எப்பயுமே ஈஸியாக மறுத்து போகிற மாதிரி இருக்குது, காலில் ஏதோ ஊசி குத்துற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரலாம். அதே மாதிரி கால் எரிச்சல் வருது, நடக்கிறது சிரமம் ஏற்படுறது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் ஞாபக மறதி ஏற்படுறது, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதே மாதிரி இந்த விட்டமின் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு ரொம்ப அவசியம்னு பார்த்தோம். இந்த விட்டமினோட பற்றாக்குறை நமக்கு ஏற்படும் போது இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி பாதிக்கப்படுறதுனால நம்ம செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் போகாதனாலவும் நமக்கு எப்பவுமே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது, டயர்டாகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி பாதிக்கப்படுறதுனால இரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் அதனாலும் நமக்கு ஈஸியாக டயர்டாகிடுவோம். அதே மாதிரி வாய்ப்புண் ஏற்படுறது, குமட்டல், பசியின்மை, எடை குறைவு, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படலாம். இந்த விட்டமின் குறைபாட்டை சரி பண்ண நம்ம என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விட்டமின் B12 அசைவ உணவுகள் எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாக அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இறைச்சி, மீன், முட்டை, முக்கியமாக முட்டையின் மஞ்சள் கருவில் இது அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பால் பொருட்கள் எடுத்துக்கும் போது நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். தாவர உணவுகளில் இந்த விட்டமின் நமக்கு அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் சோயா பால், சில வகை காளான், பீட்ரூட், இதன் மூலமாக நமக்கு குறைவான அளவுகளில் இந்த விட்டமின் B12 கிடைக்கும். இந்த விட்டமின் B12 குறைபாடு நமக்கு ஏற்பட்டு நர்வ் டேமேஜ் ஆகி கால் மறுத்து போகிறது, ஊசி குத்துற மாதிரியான உணர்வுகள் வர்றது, இந்த மாதிரியான நேரத்தில் கூட நம்ம டெய்லியுமே ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறது, முட்டை எடுத்துக்கிறது, அப்பப்போ நான்வெஜ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நம்ம இந்த நர்வ் டேமேஜை சரி பண்ணிக்கவும் முடியும். இந்த விட்டமின் குறைபாட்டை நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.